விஜயோட பாட்டி வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓடி வந்து பாட்டியை பார்க்குறாங்க. பார்த்தா மயக்கம் தெரியவே தெரியல. சிந்து வந்து பார்த்துடுறாங்க. உடனே வந்து முத்துமலை வந்து சிந்துவை போயிட்டு நீ போயிட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. உடனே சிந்து போயிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து அவங்கள வந்து சரிப்படுத்துகிறாங்க. இதனால் எல்லாருமே சிந்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலை இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு வந்து விஜயும் காவேரியும் வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்துவோட ஃபேமிலிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா என்னோட பாட்டியோட உயிரை காப்பாற்றிருக்கேன். இதுக்கப்புறம் என் பாட்டிக்கு வந்து கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்த மாதிரி அவங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலனா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துப்பலை வந்து யோசிக்கிறாங்க. சொல்லுங்கம்மா உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து எதுவும் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது சொன்னாதான் என் மனசு நிம்மதியாகும். தயவுசெய்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேளுங்க, என்னால் முடிஞ்சது நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே முத்துமலை வந்து அது வந்துங்க கிருஷ்ணா வந்து வேலை இல்லாமல் இருக்கா, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லிவிடுங்க தம்பி. ஏன்னா எங்களுக்கு கிருஷ்ணா வேலைக்கு போனால் போதும், எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தீர்ந்துடும் தம்பி அப்படின்றாங்க. அவ்வளோதானே, ஏன் கம்பெனியில் அவருக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. கிருஷ்ணா வந்து அது வந்து வேணாம்மா, இந்த மாதிரி வந்து வாங்கக்கூடாதும்மா உதவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணா வந்து ஆமாம்மா வேணாம் விடுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து நீ அமைதியாயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலை சொல்கிறாங்க. தம்பி உண்மையிலேயே உங்கள் கம்பெனியில் இவனுக்கு வேலை போட்டு கொடுப்பீங்களான்னு கிருஷ்ணா பற்றி கேட்டேன். அவர் சிவில் படிச்சிருக்கேன்னு சொன்னார். நான் கண்டிப்பாக வேலை போட்டு கொடுக்குறேன். கிருஷ்ணாவை நாளைக்கே வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பார்க்குறேன். சரி வீட்டில் யாராவது நான் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக எங்கள் தாத்தா சம்மதிப்பாங்க, எங்கள் பாட்டியும் வந்து சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா நீங்கள் எங்கள் பாட்டியோட உயிரே காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்றாங்க. சரி கிருஷ்ணா நாளைக்கே உங்களோட மொத்த ரெஸ்யூம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரி வந்து என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி கிருஷ்ணா வந்து நம்ம ஆஃபீஸில் சேர்க்கணுன்றீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்போ இருக்க பிரச்சனைக்கு நம்ம நிறைய ஒர்க்கர்ஸை வந்து எடுக்க தான் போகிறோம். இதில் கிருஷ்ணாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது? பார்த்தல பாட்டியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இதை செய்கிறது தப்பு கிடையாது காவேரி. சரி கிருஷ்ணா வேலை செய்யட்டும், அவர் வேலை செய்கிறது சரியில்லை அப்படின்னா அவரை விட்டு அமுச்சிடுவோம் வேலையை விட்டு அப்படின்னோடனே சரிங்க இதுக்கு தாத்தா பாட்டி வந்து சம்மதிப்பாங்களா? கேட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக சம்மதிப்பாங்கன்னு தான் தோணுது. சரி இந்த விஷயத்தை நான் போய் சொல்கிறேன் அப்படின்னோடனே தாத்தா வந்து பரவாயில்லப்பா, பாட்டியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்குறது தப்பு இல்லை, வேலை கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பாட்டிக்கும் சம்மதிக்கிறாங்க. நிம்மதி அடைகிறாரு விஜய். இங்கே வந்து கிருஷ்ணா வந்து அம்மா அந்த வேலைக்கு நான் போய் தான் ஆகணுமா, எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை, அங்கே போனால் அது பிரச்சனை ஆக போகுது அப்படின்னோடனே அதான் அவங்களே வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கல்லடா, அப்புறம் என்னடா நீ போய் வேலை செய்யடா, உன்னால் முடியும்டா, எங்கேயோ இவ்வளோ இடத்துல வேலைத்துக்கு என்ன ஏதாவது கிடைச்சதா, சொல்கிறத கேள்றா, வாய்ப்பை பயன்படுத்திக்கிறா அப்படின்னோடனே அண்ணன் அது வந்து நான் ஒரு உதவி பண்ணுறதுக்காக அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியலையேன்னு அப்படின்னோடனே நீ அமைதியாக இரு சிந்து, வேலைக்கு போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நம்மளும் இங்கே இருக்க வேணாம், அண்ணனுக்கு வேலை கிடச்சின்னா நம்மளும் இங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு வேலை கொடுக்குற விஷயத்தை வந்து கேள்விப்படுறாங்க. சாரதா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. காவேரி கிட்ட என்னடி இதெல்லாம் உன் வீட்டுக்காரர் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப வேலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே நானும் சொல்லி பார்த்துட்டேம்மா, பாட்டி உயிரை காப்பாற்றுனதால அவங்க அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கம்மா, நானும் சொல்லிட்டேன். ஆனால் விஜய் வந்து இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்காருமானோன்னே என்ன மோடி அவங்க ஏற்கனவே இங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதில் உன் ஆஃபீஸில் வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, எனக்கு அது வேறு பயமாக இருக்குடி அப்படின்னோடனே சரிம்மா பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட நம்ம காவேரி சொல்கிறாங்க. விஜய் கிட்ட வந்து அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு, நீ பண்ணுறது சரியில்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சித்தப்பா அப்படின்னோடனே பின்ன என்ன அந்த பையனை சேர்க்கணுன்ற, அந்த குடும்பமே வேலைக்கு ஆகாத குடும்பம், அதில் அந்த பையன் வந்தால் நம்ம ஆஃபீஸ் விளங்குமா, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது, பாட்டியோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, அதுக்கு பிரதிபலன் தான் இதை நம்ம செய்கிறோம், இதை செஞ்சால் தான் மனசு திருப்தியாக இருக்கும், அந்த பையன் நல்லா வேலை செய்கிறானா பார்ப்போம், வேலை செய்யலைன்னா அமுச்சிடுவோம், இதில் என்ன இருக்குது சித்தப்பா அப்படின்னோடனே எனக்கு இதெல்லாம் சரின்னு படல, அந்த பையன்லாம் வேலைக்கே ஆக மாட்டான், அவன் பார்த்தல அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க சித்தப்பா, அந்த மலை எதுவுமே நடக்கலை, நீங்கள் தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி 3 வாட்டி சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னொன்னே எப்படியோ உனக்கு பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்கு, நான் என்ன பண்ணுறது, ஆஃபீஸு ஏற்கனவே மோசமான நிலைமையில் இருக்குது, ஒன்றும் அவன் வந்து என்னென்ன பண்ண போகிறானோ எப்படியாவது போங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு வந்து காவேரி வந்து கவலை அடைகிறாங்க, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பரவாயில்ல விடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.